தொழில் செய்தாலும் நாம் தொழிலுக்கு அதிபதியா இருக்கிறேன், அப்படி என் தொழில் நிர்வாகத்தை சுற்றி பார்க்க வருகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். இதே உணவின் வேகத்தால் என் சொல் அங்கே சொல்லும். அவன் சிறையிலே பட்ட பின் என்னை உற்று பார்ப்பான். அது உற்று பார்க்கப்படும் போது நான் எந்த வெறுப்பு நிலை அடைந்தனோ அது அவனில் பற்று. அடுத்து முதலாளி என்ற அச்ச உணர்வுகள் இருப்பின் இது உணர்வின் தன்மையை அது பலவீனப்படுத்தும் நிலையே இங்கு வருகின்றது. நாம் பார்த்துவிட்டு முதலாளி வந்தார் என்று சென்றாலும் அடுத்த கணமாக நடந்த பின் நாம் எப்படி வெறுப்பின் தன்மை கொண்டு நாம் இருந்தோமோ அவன் அந்த வெறுப்பான உணர்வுகள் அவன் யந்திரத்திலேயோ மற்றதிலேயோ கணக்கிலேயோ இவன் உற்று பார்க்கப்படும் போது இவன் உணர்வுக்கொப்பதான் கண்ணின் புலனறிவு ஓடும். பின் இந்த உணர்வுக்கு தக்கவாறு ஒரு தடியை நெய்கிறான் என்றால் இந்த உணர்வுப்பட்ட பின் இந்த நாடா யந்திரத்திலே ஓடினாலும் இவன் உணர்வலையை படப்படும் போது அவனுடைய காந்த அகந்த நாடாக்கள் ஓடும் போது அதற்குள் துரிந்த நிலை ஓடினாலும் ஒரு ஈர்ப்புத்தன்மை உண்டு. அதை நாம் உற்று நோக்கி எந்த உணர்வின் தன்மை அது உற்று நோக்குகின்றோமோ இந்த உணர்வு அலைகள் நாடாக்குள் அதில் உள்ள காந்தப்புலம் எல்லாவற்றிலுமே காந்தப்புலம் அதில் பட்ட பின் நீங்க பார்க்கலாம் நாடா குதிச்சு ஓடும். ஏனென்றால் அது சீராக ஓடுவதே இந்த உணர்வின் தன்மை கொண்டு அங்கே வரும். இத்தகைய நிலை விளைந்து விட்டால் நான் முதலாளி பார்த்தேன் என்றால் எனக்குள் வேலை செய்வனுடைய நிலைகளை இப்படி பார்க்கப்படும் போது முதலாளி என்ற உணர்வுடன் கலந்து என்னிடம் இருந்த சோர்வின் தன்மை அங்கே இணைந்து இத்தகைய நிலைகள் நாம் நாடா ஓடும். இப்படி மற்றவர்களுடைய நிலைகள் ஒவ்வொரு செயல்களும் நாம் உற்று பார்த்தவர் அவருடைய உணர்வுக்கு தக்கவாறு நம்ம தொழிலும் படுக்கும். ஆக நாம் என்ன செய்கின்றோம்? தவறு செய்யவில்லை. நமக்குள் விளைந்த உணர்வின் தன்மை கலந்து கலந்து மற்றவருடைய உணர்வுகளில் நம்மிடம் எதிர்பார்த்த ஒரு இடத்திலும் கலந்து எனக்கே அதை எதிரியாக்கி விழுந்தது. அதே சமயம் நாம் வீட்டிலே அமர்ந்திருக்கப்படும் போது இத்தகைய உணர்வே அதிகமாக பதிந்து விடுகின்றது. மீண்டும் வெப்பத்தின் சூரியன் காந்த சக்தி அலைகள் படர்ப்பும் போது அது மீண்டும் அலைகளாக படர்ந்து மீண்டும் இது நம்ம ஆன்மாவில் கலந்து அதிகமாக நினைவு கூறும் தன்மை வந்து விடுகின்றது. நாம் வீட்டிலே தொழிலில் கஷ்டமும் நஷ்டமும் எடுத்துக்கொண்டால் வீட்டிலே அமர்ந்திருக்கும் போது நாம் எதையெல்லாம் நம் உடலுக்குள் விளைய வைத்தோமோ இந்த உணர்வுகள் ஆழ நம் வீட்டிலே பதிந்து இது மீண்டும் நினைவாற்றலாக நமக்குள் அந்த சங்கடத்தையும் சலிப்பையும் உண்டாக்க செய்கின்றது. இது நமது வாழ்க்கை. இது சாதாரணமாக நாம் மனிதனாகி அறிவுபூர்வமாக நாம் ஒரு பொருளறிந்து செயல்படும் திறன் வந்துவிட்டால் மனித வாழ்க்கையில் பிறர் செய்யும் தவறுகளை உணர்ந்து அறிந்து இத்தகைய போல நாம் விலகிச் செல்ல வேண்டும் என்ற அறிவின் தன்மை இருந்தாலும் அதற்குள் எவ்வாறு இந்த சந்திரன் மற்ற கோள்கள் இதுக்கு வருவதை ஒளிக்கற்றைகளை அது தனக்குள் சுவாசித்த பின் இதுக்கு வராதபடி தடுக்கும் போது அதுக்கு மறைவு ஏற்படுகின்றதோ இதை போலதான் நமக்குள் இருக்கும் இந்த உணர்வின் தன்மை தடைப்படுகின்றது. நாம் தவறு செய்யாமலே இப்படி ஒன்று வருகின்றது.